இப்ப பிரசங்கி 11:2 எடுங்களேன். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. இந்த வசனம் நான் இதுக்கு முன்னாடி விளக்கி இருக்கேன், ஞாபகம் இருக்கா? திரும்ப இன்னைக்கு விளக்குறேன். உன் பணத்தை பிரித்து 7-8 இடங்களில் முதலாக வை. அதுதான் அதோட அர்த்தம். பணத்தை எடுத்து 7-8 இடத்துல போடணுமா? ஏனெனில் எங்க எப்ப இடர் வரும் அது நமக்கு தெரியாது அப்படின்னு ஒரு தெய்வீக பொருளாதார திட்டத்தை வேதம் சொல்லுது நமக்கு. உன் பணத்தை என்ன பண்ணணுமா? ஒரு இடத்துல வைக்காதப்பா, 7-8 இடங்கள்ல போடு. அதுல முதலாவது இன்னைக்கு எந்த இடத்துல போடணும்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். பல தரம் சொல்லி கொடுத்துருக்கேன், திரும்பியும் ஞாபகப்படுத்த போறேன். ஆதிகாமம் 1 தேவன் மனிதனை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் 27 வாசிமா. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும், பறவைகள் பூமியில் பெருக கடவது இல்ல என்றும் இல்ல, சொன்னார். அதுக்கு கீழே மனிதனை பார்த்து சொல்ற. இப்ப அந்த வசனம் பொண்ணு வாசிச்சு ஓகே. அதுக்கு என்ன சொல்றாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். மனுஷனுக்கு என்ன சொல்றாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆனா அதுகள்கிட்ட சொல்லாதது ஒண்ணு எங்கிட்ட சொல்றாரு, அதை ஆண்டு கொண்டு கீழ்படுத்துங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் ஓகேம்மா, மச்சங்களையும். எனக்கு இது போதும். பலுகி பெருகி பூமியை நிரப்பி, முதலாவது என்ன சொன்னா? ஆசீர்வதித்தார். முதல்ல என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார்னு இருக்குல்ல. சரியானது என்னன்னா, அவர்களை ஆசீர்வதித்துட்டு தான் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ பழுகணும், நீ பெருகணும், நீ பூமியை நிரப்பணும். நாங்க என்ன நினைக்கிறோம்னா, பழுகிறது ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம், பெருகிறது ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம், பூமியை நிரப்புவது ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். ஆனா அங்க என்னன்னா, ஆசீர்வதித்துட்டு இத சொன்னார். தி பிளஸிங் அப்படின்னு நாங்க சொல்லுவோம்ல, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ பெருகும்படி உன்னை ஆசீர்வதிக்கிறேன், பழுகும்படி ஆசீர்வதிக்கிறேன், பூமியை நிரப்பும்படி ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்துல இருந்து தான் ஆசீர்வாதம் வரப்போகுது. அது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும். இப்ப ஜோஷுக்கு புரியுதா? பழுகிறது ஆசீர்வாதம் நினைக்கிறோம், ஓகே. ஆனா ஆசீர்வாதமா அது வருவதற்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. அதைத்தான் நாங்க தி பிளஸிங்னு சொல்றோம். பிளஸிங் இல்ல, பிளஸிங்க்கு முன்னாடி THE தி பிளஸிங் இருக்கு. அந்த பிளஸிங் தான் இதை கொண்டு வருது. அது எப்படி சொன்னான்னா, மிக அன்பா சொன்னார்னு இருக்கு. மிக அன்பா பிள்ளைகிட்ட சொன்னாரா, மனுக்குலத்துக்கிட்ட அந்த அன்பான குரல்ல சொன்னாரா, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்க பழுகுவீங்க, பெருகுங்க, பூமியை நிரப்புங்க. நம்ம எப்படி நினைப்போம்? முன்னாடி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து ஓ பழுகி பெருகி அப்படியெல்லாம் இல்ல. அப்பா பேசுற மாதிரி பேசுறாரு. ஆனா அவர் அவங்களுக்கு டொமினியனை கொடுக்கிறாரு. அந்த முதலாவது உங்க 7-8 இடத்துல பணத்தை போட சொன்னதுல முதல் இடத்தை நான் சொல்றேன். 2:15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மனிதனை அழைத்து வந்தார். அவரே அழைத்து வந்து என்ன சொல்றாரா? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அது அர்த்தம் என்னன்னா, நிலத்துல வேலை செய்ய வேண்டும், அதை கவனித்து பராமரிக்கணும், உழைத்து நிலத்தை ஒழுங்கா வைக்கணும், எப்போதுமே கவனிச்சு பராமரி. நிலத்தை பராமரிக்க, கவனிக்க, நிலத்துல உழைக்க என்ன சொல்றாரு? நம்மகிட்ட சொல்றாரு, நிலத்துல முதலாவது அவர் கொடுக்கிற ஒரு விஷயம் ஏன் தெரியுமா? அந்த நிலத்துக்குள்ள இருந்து தான் உங்களுக்கான எல்லாமே வெளியே வரப்போகுது. இப்ப நீங்க போட்டிருக்க எல்லா சட்டை எங்க இருந்து வந்துச்சு? ஆடைகள் எங்க இருந்து வந்துச்சு? இப்ப
சொல்லுப்பா. நிலத்துல இருந்து எப்படி சொல்ற கொட்டு. நிலத்துலன்னு சொல்லுப்பா, விளக்கப்படுத்து. நாங்க போடுற சட்டையில இருக்கிற பஞ்சு வந்து நிலத்துல விளையிற பஞ்சு செடியில. நிலத்துல விளையிற பருத்தியில இருந்து பஞ்சு வரும். ஆ. பருத்தி காயில இருந்து பஞ்சு வந்து பஞ்சை வந்து நூலாக்கி நூல்ல இருந்து ஆடை நெய்வாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருது? இதுல பூமியில ஆதாரம். இருந்து நிலம். விதைக்கிறோம் பூமியில. நிலம். ஐயா போட்டிருக்க கண்ணாடி, மண் மண் மணிமுத்து ஐயா போட்டிருக்க கண்ணாடி, மண்ணு மண்ணுதான். நம்ம ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. என்ன சாப்பிட்டு இருக்க பிரசன்னா? கேக் சாப்பிடு. கேக் சாப்பிடுற. அவ என்ன சாப்பிடுறா? ம்? கேக் எதுல இருந்து வருது? ரோசி சொல்லுங்க, கேக் எதுல இருந்து செய்றீங்க? மாவுல இருந்து, மாவு எங்க இருந்து வருது? மண்ணுல இருந்து விளையுது. அப்ப அவ கோதுமை. என்ன சாப்பிட்டுட்டு இருக்கா? மண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் ஒரு மெசேஜே பேசியிருக்கேன்ல உங்க எல்லார்ட்டையும். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க இப்ப? நீங்க ஸ்டைலா கேக் பிஸ்கட்னு சொல்லுவீங்க பிசினஸ்னா, என்ன பிசினஸ் தான் பண்றீங்க? மண்ணு. மண்ணு பிசினஸ். சார் யசோத் என்ன வேலை செய்றீங்க? கார்பெண்டர். கார்பெண்டர், பலக வேலை, மண்ணு. இப்ப நீங்க வச்சிருக்க முன்னாடி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எதால ஆனதை பார்த்துட்டு இருக்கீங்க? மண்ணால் ஆனது. உங்களை தவிர மத்த எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிறது மண்ணு. ஹெட்செட் மண்ணு. நான் அதை சொல்லியிருக்கேன், அந்த மெசேஜை போய் கேளுங்க, என்னுடைய இதுல இருக்கும் பிளேலிஸ்ட்ல. ஷைனி ஒரு ஃபிளாஸ் திறக்கிறா, அதுல என்ன ஃபிளாஸ்? என்னது? மண்ணு. அழகான டால் எல்லாம் வச்சிருக்கீங்க, மண்ணு. தம்பிமார் காஸ்ட்லி ஹெட்செட் போட்டிருக்காங்க, மண்ணு. எல்லாமே மண்ணு. அது இங்கே இருக்கே. 2:19 வாசிமா. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி. எதுல உருவாக்குனால? எல்லாமே அழகான பெட்டு, மண்ணு. நீங்க கேப்பீங்க, அப்ப நாங்களும் மண்ணு தானே? அதுக்கு அதுல பதில் சொல்லியிருக்கேன். இல்ல, அது மண்ணுல ஒரு டச் ஏன் கொடுத்தாரு என்பதற்கான அர்த்தம். ஆளுகை, டொமினியன். ஒண்ணு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும்னா அதனுடைய டச் உங்களுக்கு இருக்கணும். லீகல் அத்தாரிட்டி தான். அந்த அத்தாரிட்டினுடைய வெளிப்பாடு தான் மண்ணால உங்களை உருவாக்குனேன். அது வரைக்கும் நீங்க ஸ்பிரிட் பீனா இருந்தீங்க. இது மேல உங்களுக்கு ஆளுகை கொடுக்கும் போது அது சட்ட ரீதியான ஒரு பதிவுக்காக தான் அந்த மண்ணை கொடுத்தாரே தவிர, நாம மரணத்துல நீ மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே திரும்புவாய் சொல்வதற்காக அல்ல. அவர் என்ன சொல்றாரு? நீ நிலத்துல வேலை செய்ய வேணும், உழைக்கணும், எப்போதும் கவனித்து பராமரிக்கணும். இப்ப நான் கேட்கிறேன், உங்க கையில ஒரு காசு இருக்கு, ஒரு தொகை பணம். அதுல கார் வாங்குவீங்களா, நிலம் வாங்குவீங்களா? முடியும் போது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நிலம் வாங்கும். நிலம் வாங்குவோம் பாஸ்டர். அப்படியா? சரி, ஐயா சொல்ற சரியான்னு பார்ப்போம். அவர் எதுல சொல்றாருன்னு இந்த வார்த்தையின்படி நாங்க பார்க்கலாம். ஐயா நிலம் வாங்குவார். லேண்ட், ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட், பில்டிங்ஸ், இதுகள்ல உங்க கவனம் செலுத்தப்படணும். லேண்ட்னா என்ன? நிலம். ப்ராப்பர்ட்டினா என்னது? த பில்டிங். ரியல் எஸ்டேட்னா என்னது? காணி வாங்குதல் விற்தல் அப்படின்னு. காணி வாங்குதல் விற்குதல், காணி சம்பந்தமா. ஆனா நம்ம என்ன தெரியுமா அதிகமானவர் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நான் பேசும்போது கூட சிலர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இது பணக்காரர்களுக்கானது, எங்களை மாதிரி ஆட்களுக்கு இல்லை அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. யாருக்கு நிலம் வசியப்படும், யாருக்கிட்ட அது வரும்னா, யார் அதை பெற்றுக்கொள்வானா, யார் அதை சுதந்திரித்துக் கொள்வானா, விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கிறவங்க கையில தான் நிலம் சார்ந்த எல்லாமே கைகூடும். அவங்களுக்கு ஒரு தரிசனமும் திட்டமும் இருக்கும். அவங்க தான் நிலங்களை. இப்ப பாருங்க, நீங்க ஏன் நிலம் உங்க காலத்துல வாங்கல? ஏன்னா சிம்பிள், தரிசனமும் திட்டமும் இல்லை. ஏன் உங்க அப்பா வாங்கினாரு? ஏன் உங்க தாத்தா வாங்கினாரு? அவருக்கு ஒரு தரிசனமும் திட்டமும் இருந்துச்சு. ஒத்துக்கொள்றீங்களா? எத்தனை பேருக்கு நிலம் இருக்கு? சரி, இல்ல எத்தனை பேர் கை போடுங்க, நான் அந்த நிலம் வாங்கினதுன்னு சொல்லுவோம். கை தூக்குங்க. நான் வாங்கினது நிலம்.
டெய்லி சொல்லுங்க, அந்த நிலத்தை எதுக்கு வாங்குனீங்கன்னு பார்ப்போம். விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குதான்னு பார்ப்போம். எங்களுக்கு ஒரு வீடுண்ட கட்டுறதுக்காக பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு எண்ணி எங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஒரு நிலம் வாங்குறீங்க. அது அவருக்கு ஒரு விஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனா ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்து கட்டணும்னு சொல்லி அதை வாங்கினதுண்ணா நாங்க. பாருங்களேன், விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. நிலம் வாங்கி விதை விதைத்து பண்படுத்தணும்னா அதை ஒரு விவசாயமா பண்ணலாம் அப்படின்னு. ஐயோ ஷா, அப்படி கேட்கும் போதே குளிருது. இந்த காலத்துல நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுங்க, நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுங்க. என்ன ஒரு விஷன் ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா வந்து அந்த லேண்டு வந்து இதே மாதிரி நிறைய செடிகள் மரங்கள்லாம் வளர்த்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அங்க போய் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சுத்தி நம்ம வந்து சில ஈட்டபிள்ஸ் வளர்க்கணும் அப்படின்றதுதான் என்னோட திங்கிங்கும் இருந்துச்சு. எதுக்கு கை தூக்குனா அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்களா, அப்பா வாங்கி கொடுத்தாங்களா, இல்ல நீ வாங்கினியா? சரி, அவங்க எதுக்கு வாங்கி இருப்பாங்க நீ நினைக்கிற, சொல்லுப்பா. வீடு கட்டி எங்களுக்கு தாரது. பாருங்க, அதுதான் அப்பா அம்மா. அவங்க உனக்கு எத்தனை நிலம் ஏக்கர் கொடுத்தாங்களோ அதை பெருக பண்ணி நீ உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது தான் நீ அவங்களுக்கு கொடுக்குற கனம். என்னை காட்டிலும் பெருசா பண்ணுவேன் அப்படின்னு 8 கொடுக்கறத 16 மாத்தணும். எலியா எலிசா விஷயம். ஒரு நிலம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆஸ்தி வந்து அவங்களுக்குரியதா ஆகுதுன்னா, கைகூடி வருதுன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. முதல்ல அதை நோட் பண்ணிக்கோங்க. என்னது முதல்ல சொன்னேன், ஆண்டவர் வந்து அவங்களை ஆசீர்வதிச்சாரு. ஒரு டைம் டிசிப்ளின் இருந்தாதான் உங்க பிசினஸ் வந்து டிசிஷன் இருந்தா ஒர்க் ஆகும் அப்படின்னு. அதுல இப்ப சிலவங்க சொல்றாங்க, அடுத்த வீடு நாங்க போனா சொந்த வீட்டுக்கு தான் போகணும், அடுத்த வீடு எல்லாமே வாடகை வீட்டுல இருந்து போகும்போது அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட 33 வீடு மாறிட்டோம். அப்படி சொல்றதால வீடு கிடைக்காது. அடுத்த வீடு சொந்த வீடு. அடுத்தது புருஷன்ட்ட போயிட்டு நீங்க ஒரு சொந்த வீடு தான் வாங்கணும், எதையாச்சும் பண்ணி வாங்கணும், இல்ல கிடைக்காது. அப்படி இல்லைங்க எடுக்கிறது. இந்த டைமுக்குள்ள ஒரு டிசிப்ளினா டிசிஷன் எடுத்து உங்களுக்கு ஒரு விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா உங்க கையில உங்க நிலத்தை நீங்க அழகா என்ன பண்ணலாம். ஆனாதான் திருமணம் ஆறதுக்குள்ள என் பசங்களுக்கு சொல்றது, பிரசாந்த் நிலம் வாங்குப்பா, வாங்கு. இவ்வளவு நாள் உங்களுக்கு நிலம் வாங்கி இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும், உங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுல வாங்கினீங்கன்னா அதை கொஞ்சம் தூக்கி கொண்டு வர நிப்பாட்டுறேன். மற்ற எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கு. இந்த வயசுலயே நீங்க இன்னும் நிலம் வாங்கலாம். நிலம் என்பது ஏதோ மண் அல்ல. பக்கத்துல இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க, அது மண் அல்ல அப்படின்னு சொல்லுங்க. மண்ணு மட்டும் இல்ல, மண்ணு சார்ந்த விஷயம் அல்ல, அது ஒரு சாயில்னு சொல்லுவோம்ல, அப்படி இல்லை. நிலம் என்பது சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் அடையாளம். நாங்க செஞ்ச ஒரு முட்டாள்தனங்கள் நிலங்களை விற்கிறது. நான் இன்ன வரைக்கும் யாருக்கு நிலம் வீங்கன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா அது சுதந்திரத்தை விற்கிற மாதிரி. பைபிள்ல நிலம் வித்த ஸ்டோரிஸ் நியூ கவர்னன்ட்ல எங்கேயுமே இல்லை. அதாவது அதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு வித்ததுக்கு. என் தேவைக்காக விற்கப்படல அவங்க. நான் காட்டுறேன், ஒரு இடத்துல வித்து கொடுத்தாங்க, ஆனா தேவைக்காக அவங்க விற்கல, அவங்களுக்கு ஒரு நீடுனால இல்ல. அது கிரேட்டஸ்ட் ஒரு ஹார்ட் சியர்ஃபுல் கிவர்ஸா பண்ண விஷயம். நிலம் என்பது ஏதோ மண் அல்ல, அது ஒரு சுதந்திரம். முதலாவது இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்தது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் அடையாளம். அது ஒரு உடன்படிக்கை. ஆதியாம் 13 14-15 வாசிங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. இதுல எல்லாம் வருதா? இன்ஹெரிட்டன்ஸ் வருது, ஐடென்டிட்டி வருது, கவர்னன்ட் வருதா? சுதந்திரம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் அடையாளம், உடன்படிக்கை. எந்த நாட்டுல இருக்கோம் என்பது பிரச்சனை இல்ல, அவரோட உடன்படிக்கை நம்ம மேல பெரிதா இருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன் கிரைஸ்ட்.
தேவனுடைய ஆசீர்வாதம் அனைத்தையும் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அவர் தன் பிள்ளைகளோட பேசும்போது நிலத்தை சம்பந்தப்படுத்தி தான் பேசுவார். அவர் ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொடுக்கும் போது அதுல நிலம் இடம் பெறும் ஆட்டோமேட்டிக்கா. இன்றைக்கு யுத்தம் எல்லாம் எதுக்காக? ஏன்னா அது வந்து நிலத்துக்காக இல்லைங்க, சுதந்திரத்துக்காக. உடன்படிக்கை மேட்டர், அது ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் அடையாளம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரணும்னா லைட் வரணும். நான் இப்ப பேசுறேன் தெரியுமா உங்க எல்லாருக்கும், இந்த லைட் ரெவலேஷன், சத்தியத்தை, இந்த விஷயத்தை குறித்த ஒரு சத்தியம் இருக்கு, அதை நீங்க அறியும் போது அது உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்துக்குள்ள நீங்க ஸ்டெப்பின் பண்ண முடியும். நிலம் மற்றும் இந்த சொத்து சார்ந்த விஷயத்தை நான் பேசுறோம்ல, ரியல் எஸ்டேட், ஒவ்வொரு பெண்களும் இந்த நாட்கள்ல இதை பண்ண ஆரம்பிக்கணும். நீதிமொழி 31:16. தபிதா எடுத்து வாசிமா. ஒரு குணசாலி ஸ்திரீ புத்திசாலித்தனமாக ஒரு நிலத்தை ஆராய்ந்து வாங்கி தன் உழைப்பால் திராட்சை தோட்டத்தை உருவாக்குகிறாள் என்று கூறுகிறது. மொத வரிய வாசி, உன் பேரை போட்டு. தபித்தாளாகிய ஒரு குணசாலி ஸ்திரீ புத்திசாலித்தனமாக ஒரு நிலத்தை ஆராய்ந்து வாங்கி தன் உழைப்பால் திராட்சை தோட்டத்தை உருவாக்குகிறாள். வெரி குட். எல்லா பெண்களும் உங்க பேரை போட்டு வாசிங்க. என் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் நிலம் வேணும்னு நான் விருப்பப்படுறேன். எனக்கு ஒரு விஷ் இருக்கு, உங்கள் எல்லாருக்கும் நீங்க நிலம் வாங்கணும், நீங்க வாங்கணும். வாங்கி இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த மந்த்லி மீட்டிங்ல நான் மற்றதுக்கு சொல்லி தருவேன். அதுல அடுத்த வசனம் இருக்குல்ல, ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டு, அது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான். வாசிங்க, எல்லாரும் மனசுல வாசிங்க. நீங்க இருக்க இடத்துல சத்தமா வாசிங்க. பெண்கள் உணர்ந்து வாசிங்க. அதாவது இப்ப உணர்ந்துனா எப்படி, இங்க பாருங்க எல்லாம் உணர்ந்துனா இவங்களுக்கு உணர வைக்கிறதுக்கே இப்ப எல்லாரும் வந்து கையில ஒரு தேசிக்காய் எடுங்க, லெமன் எடுங்க, எடுத்து அப்படி, உண்மையான லெமன் இல்ல, கையில இமேஜினேஷன் லெமன் எடுங்க, கையில எல்லாரும் எடுங்க, எடுத்து அப்படியே உருட்டுங்க. வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? உருட்டுவீங்க. இப்ப அதை அப்படியே வச்சு வெட்டுங்க பார்ப்போம். வெட்டும் போது எல்லாம் வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. வெட்டுங்க, அப்படியே எடுங்க கையில, அப்படியே புளிங்க. என்ன ஜோய் கார்த்திக், என்ன தெரியுது? மியூட்டா எடுத்துட்டு சொல்லுங்க. எச்சு ஊறுதுண்ணா. எச்சு ஊறுது. எத்தனை பேருக்கு புளிப்பு வந்துச்சு? இதே மாதிரி தான் இமேஜினேஷன். ஜீசஸ் சொல்றாரு, ஒரு ஸ்திரியோ சிந்தையில நினைக்கும் போது அவன் உறவு கொண்டுட்டான் மாதிரி. இமேஜினேஷன் பவர் என்னன்னா, உங்க உடம்புல சரீர சுகத்தை இப்படிதான் இமேஜினேஷன் பண்ணணும். அதே மாதிரி அது வந்து தியரியா இல்ல, உங்க சரீரம் அதுக்கு ஒத்துழைக்கும். அப்படிதான் ஹீலிங்க வந்து நாம அவருடைய தழும்புகளினால் குணமானோம்னா தேசிக்கா புளிக்கும், அது இல்ல கதை. புளிக்கிறது உணர்றீங்களா? அதே மாதிரி அவருடைய தழும்புகளினால் குணமானேன்னா பாடியில சுரக்கணும். அது போலவே இமேஜினேஷன் ஒரு நிலத்தை வாங்குறது. கமான், போய் பாருங்க, பணம் கட்டி நிலம் வாங்குறது, பேங்க்ல இருந்து பணம் வித்ட்ராவல் பண்ணி வாங்குறது பாருங்க. ஷாட்டாலா மாண்டேகா ஷாந்தா. Yes. Lebra catugiante le membro. Adusha caria. Lendoro sciante le membro. Yes. 4 மாதம், 4 வருஷம், 4 தலைமுறை. தேவன் உங்களுக்குள்ள ஒரு திறனை வச்சிருக்காரு, அபிலிட்டிய. ஒரு சிறிய நிலப்பகுதிய அல்லது ஒரு விவசாய நிலத்தை, ஒரு பகுதியை வாங்குங்க. இல்ல நான் ஒரு வாடகைக்கு ஒரு நிலத்தை எடுக்கிறேன்னா நிலத்தின் மூலம் என்ன சம்பாத்தியம் பண்ணலாமோ அதை சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிங்க. நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? நிலம் என்பது ஒரு முதலீடுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எல்லாரும் இந்த நாட்கள் என்ன பண்றாங்க, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னது? லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதெல்லாம் ஒரு லோ லெவல். ஆனா நிலம் என்பது, அதை காட்டிலும் சொல்லித்தாரேன், அது பெருக்கத்தின் அஸ்திபாரம்.
நீங்க பெருக்கத்துக்கான அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன், அதான் நீங்க இன்க்ரீஸ் ஆக போறீங்க, அதுக்கான இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஃபவுண்டேஷன். நோக்கம் நிறைந்த வியாபாரங்கள் எல்லாம் அங்கதான் ஆரம்பிக்குது. நோக்கம் நிறைந்த வியாபாரங்களின் இடம் அது. வேளாண்மை, விவசாயம், தங்குமிடங்கள், கெஸ்ட் ஹவுஸ், சமுதாய பணி ஆற்றக்கூடிய இது போன்ற பல காரியங்களின் துவக்கம் இந்த நான் பேசுற லேண்டு, ப்ராப்பர்ட்டிஸ், ரியல் எஸ்டேட்ஸ். அப்ப அதை குறித்த ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கணும். அது சாதாரண மண்ணு, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதோட நிக்கிறனாலதான் சில நேரம் வாய்க்காம இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நாம ஏன் செழிக்கணும் அப்படின்னு கேட்டா எல்லாரும் நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அது வாங்கணும். நாம செழிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம சில பிரதர்ஸுக்கு சொல்லி கொடுத்தேன், தேசங்களை சீஷராக்குறதற்கு நாங்க செழிக்கணும். ஒரு காலத்துல சபை சரித்திரங்கள்ல பல குடும்பங்களை, வாலிப பெண்களை, தாய்மார்களெல்லாம் சிறை பிடித்து கொண்டு வந்து மார்க்கெட் பிளேஸ்ல ஏலம் போட்டு விற்பாங்க. இன்றைக்கெல்லாம் சில விபச்சார விடுதிகள் எல்லாம் பிள்ளைகளை கொண்டு போய் போட்டு வச்சிருக்காங்கல்ல. இந்தியா பல நாடுகள்ல எல்லாம் அவங்க வெளியே வரணும். அந்த மாதிரி அப்ப மார்க்கெட் பிளேஸ்ல கொண்டு போய் போடுவாங்க, ஏலம் விற்பாங்க, மாடு விற்கிற மாதிரி. அந்த டைம்ல தான் சபை பிதாக்கள் அந்த இடத்துக்கு போவாங்க, சபை போகும், சபை மக்கள் போவாங்க. ஒவ்வொருத்தனும் ஏலத்துல வாங்கி தவறா நடத்தவும் அடிமையா நடத்தவும் வாங்குவான். ஆனா சபை போய் என்ன பண்ணும்னா, அந்த சபை பிதா, அந்த பாஸ்டர், அந்த சமுதாயம் போயிட்டு சபையில இருக்க பணத்தை கட்டி, அந்த தேவ மனுஷன் பணத்தை கட்டி அந்த மக்களை விடுதலையாக்குவாங்க. ஆக்குனது மாத்திரம் இல்லை, அவங்கள கொண்டு வந்து பயத்தோடு அவங்க இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ள சொல்லுவாங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் நாங்க அப்படிதான் வாங்கணும், இவங்கெல்லாம் சபை மக்கள், நீ இனிமே அடிமை அல்ல, நீ உன்னதமான தேவனுக்கு குமாரத்தி, நீ சுதந்திரமா வாழலான்னு அவட அடிமை சங்கிலிய கலட்டி விட்டு அவங்களுக்கு இளைய குமாரன் கொடுத்து வித்தது போல மோதிரம் சங்கிலி போட்டு அவங்களை விடுதலை ஆக்கினாங்க. அததான் மிஷனரிகள் பண்ணாங்க, போலிகாப் பண்ணாரு. அந்த ஒரு தரிசனம் இருந்தனாலதான் ஆதி சபையில நிலத்தை கொண்டு வந்து வித்து கொடுத்தாங்க. நீங்க வித்து செய்யுங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, அவங்களுடைய சொத்து ஆஸ்திகளுக்கு. இன்னைக்கு நாங்க மைக்க பிடிச்சிட்டு செழிப்பு அது இதுனா கடன்ல போறோம், பேராசல. தேவ ரகமான செழிப்பு உங்களை சுயநலத்துக்குள்ள நடக்காது, பிறநலத்துக்குள்ளதான் நடத்தும். தேவ ரகமான செழிப்பு உங்களை என்ன ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்தும்னா, அதர் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல், செல்ஃப் கிவிங், ஒருவரில் ஒருவர் நிலைத்திருக்கிறது. அந்த செழிப்பு ஒரு நாளும் என்னுடைய அடையாளத்துல என்ன பெரிய ஆளா காட்டணும், ஃபேம். இன்னைக்கு ஃபேஸ்புக்ல எல்லாம் பாருங்க, ஒரு ஊழியக்காரங்க வண்டிகள் எல்லாம் எடுத்தோன்னே இந்த ஆப்பிரிக்கன் ப்ராஃபிட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பழகுன சில விஷயங்கள், வண்டிகளை போட்டு இதுல பண்ற மாதிரி அதுல பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா உண்மைக்கும் போய் உள்ள பார்த்தா அதை பார்த்து இந்தியன் சில ஊழியக்காரங்களும் பண்றாங்க. உள்ள போய் விசாரிச்சு பார்த்தா எல்லாமே ஃபைனான்ஸ்ல தான் இருக்கு. எல்லாமே ஃபைனான்ஸ்ல தான் இருக்கு. போட்டோ போடாதீங்கன்னு சொல்ல, நான் கூட நீங்க போட்டு பார்த்துருக்கலாம். ஆனா அது இல்லை ஏன் அடையாளம். நான் அதுகிட்ட இருக்கும்போது எங்க பசங்க ஏதாச்சும் அடிப்பாங்க, அப்ப இந்த கார் கிட்ட நிக்கிறேன் எனக்கு ஒரு போட்டோ எடு அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட அடிச்சது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க செழிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. இப்ப கிட்டத்துல நம்ம சுரேஷ் தாமஸ்ன்னு சொல்லி இருக்காங்க யூஎஸ்ல, நம்ம கஜனனுக்கு ரொம்ப நெருக்கம், மினிஸ்ட்ரி கஜனன் அவங்களோட தான் நெருங்கி பழகுறாரு. அவரை கஜனன் என்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது நான் ஜெசுவானோட கனெக்ட் பண்ணேன். ஜெசுவானே அவங்கள வச்சுதான் பிரசன்ஸ்னு ஒரு மீட்டிங் பண்ணாங்கல்ல, பண்ண போது சுரேஷ் தாமஸ் அவங்க தான் வந்தாங்க. அப்ப ஜெசுவானனுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு, என்னன்னா எப்சிபாவா பியூலாவான்னு எனக்கு தெரியல, அப்படின்னு ஒரு பேரை வச்சு இந்த அந்த மாதிரி ப்ராஸ்டியூட் சென்டர் இருக்க பிள்ளைகளை எடுத்து நம்மளே
ஆள் போட்டு பார்க்க வச்சு அவங்களுக்கான டெய்லரிங் அதெல்லாம் சொல்லி கொடுத்து கல்யாணம் கட்டி கொடுத்து சந்ததிகளை உருவாக்குற ஒரு தரிசனம் இருக்கு அவருக்கு. அது ஆல்ரெடி சுரேஷ் தாமஸ் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யூஎஸ்ல இருந்து இந்தியன் செக்டருக்கு ரொம்ப பணம் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு எத்தனையோ மில்லியன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாலர்ஸ்ல தானே கஜன்? எவ்வளவு? ஆமாண்ணா, இப்ப கடைசியா $1 மில்லியன் கொடுத்திருக்காரு. $1 மில்லியன் கொடுத்தாங்க. அவங்க போக்குள்ள ஜெஸ்வன் என்ன பண்றாருன்னா சொல்றாரு, நாங்க ஃபாதர் சோசால ஒரு 5 லட்சம் தாரோம் உங்க ப்ராஜெக்டுக்கு அப்படி. 5 லட்சம் ரூபா கொடுத்து அவங்க லைஃபை ரெஸ்கியூ பண்ற. நாங்கெல்லாம் எங்க ஜேர்னில இருக்கவங்களுக்கு நீங்க எங்களுக்கு தர பணங்கள் எல்லாம் ஒரு சாப்பிடுறோம், வாழ்ந்திருக்கிறோம், தாழ்ந்திருக்கிறோம், அதை பாக்குறீங்க. ஆனா எங்களுடைய ஒரு ரூபாக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு ரூபாக்கும் நோக்கம் இருக்கு. அது ஜனங்களுடைய ரத்தம்னு தெரியும் எங்களுக்கு. அந்த பணத்தை எடுத்து போயிட்டு எனக்கு ரொம்ப அந்த நாட்கள்ல போலிகாப்பெல்லாம் அப்படியே அவர் என்ன பண்ணாங்கன்னா, போலிகாப்ப இந்த சுவிசேஷத்தை சொல்லாத இந்த கடவுளை மறுதலி. அப்ப அவர் சொன்னார், அப்படியே நெருப்ப பத்த விட்டுட்டாங்க. அப்படியே அதுல இருக்காரு அவர். சொல்றாரு, 83 வருஷமா எனக்கு தீங்கு செய்யாதவரை நான் எப்படி மறுதலிப்பது? நெருப்பு எரியுது, ஆனா அவர் முன்னாடி அது ஒரு மதில் போல நிக்குது. அவரை தீங்குபடுத்தல. கடைசியில கத்தியால குத்தி குத்தி அவரை கொண்டாங்க போலிகா. அவர் யோவானுடைய டைரக்ட் சீசன். நைசியன் கிரீட்ல வரல போலிகா, பத்தனிய சீசஸ், இக்னேசியஸ், அதுல பாத்தீங்கன்னா அப்படியான ஒரு சபை திகழ்ந்த காலம். இன்னைக்கு சபைக்கு வர பணங்கள் எங்க போகுது என்பதை குறித்த நோக்கம் நமக்கு இருக்கணும். அப்ப நிலம், வீடு, வாசல்கள்லாம் வாங்க வைக்கிறேன்னா உங்களை செழிக்க வச்சு ராஜ்யத்துக்கு. தேவன் நம்ம சபையை நம்ம ஒரு கட்டிடத்துக்கு அழைக்கல, தேவன் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை அழைத்தார். ரியல் எஸ்டேட் என்பது ஒரு மனிதனின் உழைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மாத்திரம் அல்ல. அது கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு பாரம்பரியத்தின் அடையாளம். ஏன்னா கார்கள் துருப்பிடிச்சு போகும், சாதனங்கள் உடைஞ்சு போகும், பணத்துடைய மதிப்பு குறைஞ்சு போகும், ஆனா நிலம் நிலைத்திருக்கு. இலங்கையில 30 வருஷம் யுத்தம் தானே ஷர்மில? 30 வருஷம். உங்க ஏரியாலாம் பாதிக்கப்பட்டுச்சு தானே? இப்ப நீ ஏரியாவா போய் பார்த்தா காரு அது இதெல்லாம் துண்டாக்கி வச்சிருக்கோம். ஆனா நிலம் இன்னும் இப்படிதான் இருக்கு. வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? திரும்ப எதுக்குதான் வராங்க? நிலம் தான் இங்க அதிகமா வாங்குறாங்க. ஒரு உதாரணமா ஒரு வசனம் காட்டட்டா எல்லாருக்கும்? 2 ராஜாக்கள். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். 7 வருஷம் 7 வருஷம் கர்த்தர் பஞ்சத்தை வருவித்தார். இங்க பாருங்க, 7 வருஷத்துக்கு பஞ்சத்துல ப்ராஃபிட் வரத பாக்குறீங்களா? நிலம் இருக்கு, ஆனா பஞ்சத்துல ப்ராஃபிட் வருது. 7 வருஷம் 7.5 வருஷத்துக்கான லாபத்தை ராஜா கொடுக்கிறாரு. இந்த பூமிக்குரிய ராஜாவே அப்படி இருக்கும்போது புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நிலம் இன்ஹெரிட்டன்ஸ், லெகசி, கவர்னன்ட், பிளெஸிங் இருக்கனால பஞ்சமே ஆனாலும் பெண்டமிக் காலத்துக்கு பிறகு அவனுக்கு அதுக்கான பிளெஸிங் வருது. என்ன ஒரு பெண்டமிக் வந்தாலும், என்ன வார் என்னதான் வந்தாலும், நீங்க நிலம் ஒண்ணு எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு பட்டா இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு அதுல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அது. நான் இப்ப என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னா, எலிசா கேக்குறா, உன்கிட்ட என்ன இருக்கு? தீர்க்கதரிசி புத்திரன் தான், கடனை வாங்கிட்டு இறந்துட்டாரு, நாங்களும் பிள்ளை அனாதையா இருக்கோம், அடிமையாக கொண்டு போக வந்திருக்காங்க. அவர் கேட்கிறாரு என்ன இருக்குன்னு. என்ன இருக்குன்னு சொல்றார். அதை அவர் பெருக பண்றாரு. பாத்திரங்கள் அவ எடுத்துட்டு வரணும். பாத்திரம் இருக்கிற வரைக்கும் நிரம்பிச்சு. நான் அப்படிதான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் சொன்னேன், சேனல் ஜூட் பண்ண வேண்டியது பக்கம் மணிமுத்தையாக்கு சொன்னேன், பாத்திரங்களை ரெடி பண்றது உங்க விஷயம்.
என்னைய நாங்க பிளஸ் பண்ணி நிரப்பி தரோம், அது எங்க பொறுப்பு. இப்போ உங்க பாத்திரம் எல்லாம் என்ன நிரப்பிக்கிட்டு இருக்கோம்ல, அது லிட்ரலாவும் நடக்கும். சின்ன சின்னதா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண ஆரம்பிங்க, அது பணக்காரனுக்கு நினைக்காதீங்க. இப்ப நீங்க பண்ற பிசினஸ் எல்லாம் பிறக்கும் போதே உங்க கூட வந்ததா இல்லையே, நீங்க வளர்ந்தது தானே. பண்ணி பாருங்க, சின்ன கெஸ்ட் ஹவுஸ் வச்சு பாருங்க, நிலத்தை வச்சு என்னென்னலாம் சம்பாத்தியம் பண்ணலாமோ பண்ணுங்க. ஏன்னா நான் சொன்னேன், மற்ற எதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும், காரு, சாதனங்கள், ஃப்ரிட்ஜு, பணமே வச்சாலும் அதோட மதிப்பு குறைஞ்சிரும், துருப்பிடிச்சிரும். சொல்லுங்க, தங்கம், நிலம், இதுல எது விலை மதிப்பானது? நிலம் தான் மாஸ்டர். நிலம். ஏன்னா நிலம் மனிதன் உண்டாக்கியது அல்ல. நிலம், தங்கமும் மனிதன் உண்டாக்குனது இல்லதான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுனா நிலத்துக்கு என்னதுக்கு அவ்வளவு பவுசுனா, நிலம் வந்து மத்த எல்லாமே மனிதன் உண்டாக்குனது. ஆனா நிலம் தேவன் உண்டாக்குனது, அது மனிதன் உண்டாக்குனது அல்ல. அது தேவனிடத்துல இருந்து நேரடியாய் வந்தது. இன்னைக்குதான் எத்தனை பேருக்கு லைட் எரியுது இப்ப நான் சொல்றதுல, லேண்ட குறிச்ச அந்த ஒரு பார்வை, ஒரு மதிப்பு. சரி, இப்ப அந்த நிலத்துக்குள்ளதான் என்ன இருக்கு? தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், கற்கள் எல்லாம். அந்த நிலத்துலதான் எல்லா பிசினஸுக்கான விஷயமும் நடக்குது. அப்ப எப்படி நாங்க செய்யறோம்? நிலம் வச்சிருக்கீங்களா? அதை இன்னும் வளர்த்தெடுங்க. நான் சொன்னதுபடி நிலம் இப்போதைக்கு வாங்க நினைக்கிறீங்கன்னா, பெரிய அளவு வாங்க இல்லாட்டியும் உங்க டாய்லெட் அளவு தெரியுமா, இல்ல உங்க கிச்சன் அளவு தெரியுமா, அந்த அளவுக்காச்சு வாங்க. நம்ம கிட்ட இருக்கிறதுனா எது செஞ்சாலும் பெருசா செய்யணும், பெருசா நினைக்கணும், ஆனா அதை சிறுசா ஆரம்பிக்கணும். நான் சொல்றது புரியுதா? சிறுசா ஆரம்பிக்காத எதுவுமே பெருசா வந்தது கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துல கூட கையளவு மேகம், புளித்தமா, கடுகு விதை, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. சின்னதுல இருந்து ஆரம்பிங்க. முதல்ல அப்ப தங்கத்துல இருந்து ஆரம்பிங்களேன். பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் தங்கத்தை வந்து கொடுத்தாங்களாம். இப்ப நம்ம மக்கள்கிட்ட தங்கம் கொடுங்கன்னு கேட்டா எப்படி யோசிப்பாங்க கிறிஸ்தவங்க? நீங்கெல்லாம் ஓகே, நீங்கெல்லாம் நிறைய தங்கம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் இந்த முறை லாஸ்ட் டைம் யூகே போன போது கூட என் கையில எல்லாம் மோதிரம் போட்டு விட்டாங்க. நீங்கெல்லாம் தங்கம் கொடுத்துருக்கீங்க. இந்த முறை எனக்கு வெள்ளி கொடுப்பீங்க, வரும்போதெல்லாம் என்கிட்ட வெள்ளி தங்கம்லாம் கொடுத்தீங்க. ஆமா, தங்கத்துல இது பண்ணுங்க. கொஞ்ச நாள்ல தங்கத்துல காணிக்க கொடுங்க. எந்த அளவுக்கு காசு இல்ல இப்ப கொடுக்குறீங்களோ, காசு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தங்கத்துல காணிக்க கொடுக்குற அளவுக்கு நீங்க வளரணும்னு சொல்றேன். அதாவது எப்பயாச்சும் தங்கத்துல விதைச்சேன் என்பது இல்ல, எப்பயாச்சும் நான் தாள் காசு போட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்கல்ல, எப்பயாச்சும் கரன்சி காசு போட மாட்டீங்கல்ல, அந்த மாதிரி இல்ல. அதே மாதிரி எப்போதுமே போடுறேன். அதே மாதிரி தங்கத்தை போடுறோம். 1 பவுன் போட்டேன், 2 பவுன் போட்டேன், 1 சவரன் போட்டேன், 2 சவரன் போட்டேன் அப்படின்னு ஃபெலோஷிப் பண்ணும்போது எல்லாம் வருஷத்துக்கு எத்தனை சவரம் போட்டிருக்கீங்கன்னா அவ்வளவு போடுற அளவுக்கு. ஏன்னா நான் திரும்பியும் சொல்றது என்னன்னா, இப்ப தேவன் மண்ண நிலத்தை உண்டாக்குனாலும், நிலத்துல தேவன் உண்டாக்கும் போதே அதுக்குள்ள தங்கம், வெள்ளி இதெல்லாம் மனுஷன் உருவாக்குனது இல்ல. கரன்சி மனுஷன் உருவாக்குனது. அதனாலதான் அதை சேர்க்கிறத நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன். கரன்சில வந்து என்ன பண்ணாதீங்க, உங்க இருதயத்தை கொண்டு போகாதீங்க. அது மனுஷன் உண்டாக்குனது, அது கம்மி ஆகிக்கிட்டே வரும். அது வந்து அதோடைய கரன்சி ரேட் கம்மி ஆகிட்டே வரும், அதுக்கு வேல்யூ குறையும். ஆனா தேவன் உண்டாக்குனது நிலம். இப்ப நிலத்துக்குள்ள தேவன் எது வச்சாரோ அது எல்லாத்துக்கும் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து வைஸா நீங்க யோசிக்கணும். நான் சொல்றது, தேவன் உண்டாக்கின நிலத்துல இருந்து உள்ள இருக்க எல்லாத்துக்கும் டிமாண்ட் எப்போது இருந்துகிட்டு இருக்கும். ஆயில் எங்க இருக்கு? நிலத்துக்குள்ள. வேற என்ன? பிரவுன்ஸ் எங்க இருக்கு? நிலத்துக்குள்ள. கனிமங்கள்லாம் எங்க இருக்கு? எல்லாமே. இப்போ ஆயில் இஷ்யூ, இத அவங்க கண்டுபிடிச்சது ஆயில்.
அப்பா கொடுத்ததுங்க, அப்பா கொடுத்தது. பழைய ஏற்பாட்டுல அவங்க வந்து தங்கத்தை தேவனுடைய காரியத்துக்காக கொடுத்தாங்களாம். நமக்கு தெரிஞ்சது புதிய ஏற்பாட்டுல நிலத்தை கொண்டு வந்து வித்து கொடுத்தாங்க, நிலத்தை கொண்டு வந்து வச்சாங்க, நிலத்தை கொண்டு வந்து வச்சாங்க. அவ எந்த அளவுக்கு ஜனங்கள் ஆசீர்வாதமா இருதயம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்திருக்கும். சபை மக்கள்கிட்ட நிலம் இருந்திருக்கு பாருங்க, நிலத்தை கொண்டு வந்து வச்சாங்க, அதை வித்து மத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. நமக்கு எப்படின்னா பழைய ஏற்பாட்டுல நிலத்தை கொடுத்தாங்க, புதிய ஏற்பாட்டுல தங்கத்தை கொடுத்தாங்க, அப்புறம் நடுவுல 300 ஏடில வெள்ளி கொடுத்தாங்க, இன்னைக்கு நாங்க தகரத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிதான் நமக்கு சரித்திரம் மைண்ட்ல இருக்கும். தகரம்னா என்னது? துருப்பிடிச்சது. ஆனா சர்ச் ஹிஸ்டரியில இருந்து நீங்க தலைகீழா பிப்ளிக்கல் டேஸ்ல இருந்து பார்த்தா தங்கத்தை கொடுத்தவங்க, வெள்ளிய கொடுத்தவங்க இங்க வரும்போது பத்திரத்தை கொடுக்குறாங்க. இந்த எல்லாமே நிலத்துலதான் இருக்கு. இந்த வசனம் எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? இந்த வசனம், ஒரு விசை நான் என்ன பண்ணுவேன், பூமியை வானத்தை அசைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல, அதை எடுத்து நாம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு முறை பூமி அதிர்ச்சி வரும்போதும் அந்த வசனத்தை தான் போடுவோம். அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? முந்தின ஆலயத்தை மகிமை பார்க்கலும். ஆகாய் 2, ஆகாய். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். இந்த வசனம் நல்லா தெரிஞ்ச வசனம் தானே கிறிஸ்டியன்ஸுக்கு. அது வானம் பூமி வெட்டாந்தரனா அது வந்து ஆலயத்தை குறிக்குது, புரியுதா? அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். முந்தின ஆலயத்தை குறிக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானம் வெட்டாந்தரை சமுத்திரம்னா என்னன்னு தெரியும். வானம் பூமினா அதை அசைக்கும் போது என்ன நடக்குது? சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை வானத்தை என்ன பண்றார்? வானத்தை பூமியை நான் அசைக்கும் போது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கும் பிந்தின ஆலயம். அந்த ஆலயம் யார்? இப்ப அதெல்லாம் நிழல், நிஜம் நீங்க தான் அந்த ஆலயம். அவர்கிட்ட வெள்ளியும் பொண்ணுட அவர் சொல்றாரு என்னுடையதுன்னு சொல்றாரு. இப்ப புரியுதா? ஏன்னு நிலம் அவருடையதுனால வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. நான் சொன்னேன் மத்ததெல்லாம் மனுஷன் உண்டாக்குனத, நான் டைரக்டா இது அவர் உண்டாக்குன. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. ஆலயத்தை மகிமையால் நிரப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆலயம் யாரு? நீங்க தான். முதல்ல தங்கத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல இமேஜினேஷனுக்குள்ள கொண்டு வாங்க. நிலம் வாங்குறது, தங்கம் வாங்குறது. இந்த வருஷ கடைசிக்குள்ள எல்லாருமே தொடர்ந்து தங்கத்தால கொடுக்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கேன். எப்பயாச்சும் தங்கத்தால கொடுக்கறது இல்லை. அது உங்களுடைய நிலவரத்தை காட்டுது. முதல்ல இமேஜினேஷன், ரெண்டாவது ப்ரே பண்ணுங்க, தேங்க்யூ ஃபாதர், மூணாவது பிளான் பண்ணுங்க, அப்புறம் சோ பண்ணுங்க, அப்புறம் மூவ் பண்ணுங்க. போதிக்கும் போது வேதம் சொல்லுது கொண்டு வந்து வச்சாங்க, கொடுத்தாங்க. அப்படின்னா வேதத்துல ஒரு இடத்துல இருக்கு, உங்க எல்லாத்தையும் உங்களுக்காக நாங்க இழந்தோமே, எங்களுக்கு என்னப்பா கிடைக்கும்? உங்களுக்கு இந்த பூமியில 100 தனையா கிடைக்கும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நீங்க 12 கோத்திரத்தை நீங்க நியாயம் தீர்ப்பீங்கன்னு சொன்னாரு. மெய்ப்பொருளும் இருக்கு, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கு. இது உங்க பணத்தை 8 இடங்கள்ல போடுங்கன்னு சொன்னேன்ல, அதுல 1 நிலத்தை முதலாவது நான் உங்களுக்கு அடையாளப்படுத்து.